தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1 கப்பு மைதா மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு எண்ணெய், சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், உப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ மைதா மாவு கொட்டிக்கலாம், கோதுமை மாவு கொட்டிக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரிக்குங்க. சப்பாத்தி பிசையாமல் ஈஸியான சப்பாத்தி நீங்கள் செய்ய போகிறோம். வீட்டில் சுலபமாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அது 1 மணி நேரம் விட்டு செய்கிறதோட இது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி செய்ய போகிறாங்கன்ட்டு. தண்ணி எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை உப்பு போட்டு போகிறோம். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை மாவு மாதிரி வரணும். இது வந்து நீங்கள் தோசைக்கு எப்படி கலப்பீங்களோ அந்த அளவுக்கு கலந்துங்க. நீங்கள் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் இதில் ஏன் ஊற்றுறோன்னா நம்ம ஒட்டாமல் வரத்துக்கு தான் போடுறது. நல்லா பப்புன்னு ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பக்குவமாக. வாங்க இப்போ தவாவில் ஊற்றி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல்லை காஞ்சிச்சு. இப்போ நம்ம ரொம்ப ஸ்லோவில் வச்சிங்கன்னா, ரொம்ப சிம்மில் வச்சுங்க. அப்போ தான் சப்பாத்தி ஊற்றும் போது அழகாக வரும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு முட்டை முட்டையாக வரணும். அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லே வைங்க, அப்போ தான் அழகாக வரும். இந்த அளவுக்கு அமுத்தி எடுத்து விட்டுங்க. அப்போ தான் பஃப்னு வரும். பாருங்க பின்னாடி எவ்வளோ அழகாக சப்பாத்திக்கு சுடுற மாதிரி வந்துருக்கு பாருங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க, மீடியமான இதில் வச்சுங்க. இந்த மாதிரி ஈவனாக பண்ணினே இருங்க. அப்படி உங்களுக்கு கரண்டியில் வரலன்னா துணியை வச்சுக்கிறோம். இந்தமாரி துணியை வச்சுக்கிறோம். லைட்டாக பதமாக அழுத்துனீங்கன்னா அழகாக வரும். பாருங்கள் இப்படி அழுத்துனா பாருங்கள் எழும்பி வருது. அழுத்த அழுத்து தான் உங்களுக்கு அப்படியே உப்பி வரும். நல்லா பாருங்கள் உப்பி வருது. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். சரி இப்போ பாருங்கள் மீடியமில் இருந்தது. இப்போ ஃபுல்லாக வைக்கிறேன் நான். பாருங்கள் எப்படி சூப்பராக எழும்பி வருது பாருங்கள்.
பாருங்கள் நல்லா எழுப்பி வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். சிம்பிளாக செய்யக்கூடிய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் மாவு பிசைஞ்சு கஷ்டப்பட தேவையில்லை. இது போல் சுலபமாக சப்பாத்தி வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொட்டி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.